காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன நினைத்தது நடக்கிறது நெஞ்சம் இனிக்கிறது. பாருங்கோ, இதுதான் அந்த 2 பெட்டியும். இந்த பெட்டியை நாங்கள் கொண்டு கொடுக்க போனோம். இதில் என்ன இருக்குன்றே தெரியலை எனக்கு. அதுதான் வீட்டை இருந்து நான் அந்த உண்மையிலே யோசித்து கொண்டிருந்தது. நான் தனிமையில் இருக்கிறேன், இருந்து நான் ஒரு ஜடமாக இருக்கிறேன் என்றது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உதான் நான் அதிலே நினைச்சிருந்தேன். 7 பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை கடலில் தவறிட்டது என்றதை நான் நினைச்சு கொண்டேன். அது கடவுள் சிஸ்டம். ஓட் வந்து கவலை போது கவுண்ட கையோட எனக்கு திரடியில் அடித்து என்னுடைய கழுத்து முறிஞ்சு இடுப்புலேன் 2 தான் முடிய போன்றதை நான் நினைச்சேன். கடல் வந்து என்னன்னு சொல்கிறது, சுனாமி வந்ததுனாலேயே வந்துச்சுது. அப்போ அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். இப்போ 4 நாளாக நான் வந்து வீடியோ போடலை. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நாளாக வீடியோ போடலைன்னா மிஸ்டர் சுமன் அதில் அந்த சேனலில் வந்திருக்காது வீடியோ. மோனிகா ப்ளாக் செய்கிறோம், அதுலேயும் வீடியோ வந்திருக்காது. எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து நான் செய்கிற ஒரு வேலை தான். என்னடாப்பா நீ வீடியோ போடாததுக்கு நான் செய்கிற வேலை காரணம்ண்டா அது என்னென்ற யோசிப்பீங்க. கண்டிப்பாக சொன்ன முறையில் சொல்கிறேன். நான் வந்து செய்கிற வேலையை வந்து எல்லாருமே வந்து பார்த்துருக்குறீங்க. என்ன வேலை செய்கிறேன்ன்றதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நான் வந்து கடல் இன்ஜின் வேலை தான் வந்து செய்கிறது. கடல் இன்ஜின் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு சில வேலைகளை வந்து இன்ஜின் கொண்டு வந்து நாங்கள் திருத்துவோம், கடையில் வச்சு திருத்துறாது. அப்புறம் ரம் ஒன்று இருக்குது, நான் அடிக்கடி தண்ணிகள் மாற்றுறது எல்லாத்தையும் வந்து பார்த்துருவீங்க. அந்த ரம்மில் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பேன். அது எந்த வேலையாக இருந்தாலும் செய்துட்டு ரம்மில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள்னு சொன்னால் அதை ஓடி பார்த்தா தான், ரோட்டில் ஓடி பார்த்தா அது எப்படிலாம் சரி தெரியும் என்ன. அதே மாதிரி அக்கினி அடிக்கிறான் இங்கே. ஹலோ, இந்த வீட்டை வேலை இல்லை. சரியா கொண்டு வரணும். ஆமாம், சரி கொண்டு வர. ஓகே, அப்படி தம்பியாக அந்த வேன் கொண்டு போய் சாமான் வாங்கிட்டு வேனுக்கு விட்டவங்களாம் எடுத்துகிட்டு விட்டோம், அதுக்கு அடிச்சிட்டோம். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் தான் மோட்டர் சைக்கிள் கொண்டு ஓடி பார்க்கலாம். அந்த வகையில் நான் வந்து கடலில் செய்கிற இன்ஜின் ரம்மில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் சரியான முறையில் செய்து கொடுக்குறேன். சில வழியில் எதுவும் பிரச்சனைகள் கொஞ்சம் விளங்கையில் பிடிக்கலாமல் ரம்மில் இருக்குது. என்ன ரம்மில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா முழு தண்ணியும் அள்ளி ரம்முக்கு வெளியில் கொட்டிடும். அப்போ அதனடியால் கடலில் ஓடி பார்க்குறாங்க. கடலில் ஓடி பார்த்து சில இதில் கடல்லையே வச்சு சில பிள்ளைகளை செய்து கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு அண்ணா வந்து ஒரு இன்ஜின் ஒன்று எடுத்தவர், அதாவது வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து அவர் வந்து எடுத்திருந்தவர் தொழிலுக்கு புதுசாக இறக்கணும்னு சொல்லி அவர் அதையும் நான் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. நான் எங்கள்கிட்ட வீடியோவில் போடுறது எல்லாமே வந்து எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற உண்மைத்துவத்தை தான் மட்டுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நான் காணொலியாக போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த வகையில் அவர் வந்து தொழிலுக்கு போகிறக்கான அவரோட வீட்டில் போய் இன்ஜினை பார்த்துட்டு வந்தேன். சரியான முறையில் இருந்துச்சு. நான் ஒன்றுமே பார்க்கல, சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஓகே இருந்து விட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அவங்களுக்கு நாள் தொழில் என்று சொல்லி இறங்கியிருக்கிறாங்க. நாளுக்கு இப்போ ஒரு வாகனத்தை எடுத்தாலே நாளுக்கு ஓடுறது, ஒரு கோயிலுக்கு கொண்டு ஓடுற மாதிரி இவங்க வந்து கடலில் தான் போகணும். ரெண்டாவது மாதிரி நாளுக்கு இறக்கியிருக்கிறாங்க. நாளுக்கு இறக்கி அந்த தொழில் போட் இன்ஜின் வந்து பிழைச்சிட்டு. அப்போ பிழைச்சுன்னு சொன்னால் என்ன தான் கூப்பிட்டோம், உங்களை இப்போ தான் கூப்பிட்டா கடல் அடி. அடுத்த நாள் தொழிலுக்கு ஒருத்தருமே போகலை, அவ்வளவு கடல் அடி. அப்போ ஒரு மதியம் ஒரு 11:30 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து இவர் எல்லாம் ஸ்டார்டர் கயிறுலாம் அறுந்து கொண்டு வந்தவர். அதை எல்லாத்தையும் செஞ்சு போட்டு நான் வந்து கடலில் போயிட்டு ஓடி பார்க்குறதுக்கான எல்லாம் தள்ளினா அவங்களுக்குமே வந்து புது பழக்கம். அப்போ என்னோட வந்து போட்டை தள்ளி விட்டது வந்து இன்னும் ஒரு அண்ணா தான். தள்ளி விட்ட உடனேயுமே கடல் வந்து என்னென்னு சொல்கிறது, சுனாமி வந்தது மாதிரியே வந்துச்சுது. அப்போ நானுமோ எனக்கு என்ன செய்கிறது எது செய்கிறேன்னு சொல்லி பயந்து ஓட்டேன், சரியாக பயந்துட்டேன். என்ற நான் நினச்சது நான் வந்து என் மனரீதியாக நான் முடிஞ்சுது, ஆள் முடிஞ்சுது. போட் வந்து கவலை போது கவுண்ட கையோட எனக்கு பிறடியில் அடித்து என்னுடைய கழுத்து முறிஞ்சு இடுப்புலேன் 2 தான் முடிய போன்றதை நான் நினைச்சிட்டேன். ஏண்டா உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை சாதாரணமான முறையில் இருக்கலாம். கடல் வந்து சுனாமி மாதிரி இப்படி வந்துச்சுது. இப்படி வேற போட் தள்ளினாக்களும் கையை விட்டுட்டாங்க. நான் இன்ஜினில் இருக்கிறேன். இப்படி வந்துச்சு கண்ணாடி சாச்சி அப்படியே போட்டு தாக்க போண்டு. அப்போ நான் வீடியோ மேலே எடுத்துகிட்டு இருந்தேன், போனேன் அப்படியே கடலுக்குள்ள எல்லாம் அப்படியே கையை விட்டுட்டேன். எல்லாம் கையை விட்டு இன்ஜின் ஸ்டார்ட் நின்றுருந்தா இத்தனைக்கு நீங்கள் என்ன உயிரோடு பார்த்துருக்க முடியாது. அப்போ தான் நான் அதிலே நினச்சிருந்தேன், 7 பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை கடலில் தவறிட்டுது என்றதே நான் நினச்சி கொண்டேன். அது கடவுள் சித்தம். அந்த தருணத்தில் என்ன வந்து கடவுள் தான் காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவர் என்னோட கூட இருந்திருக்கிறார், எந்த ஆபத்து வேலையிலையும் என்னோட கூட இருந்திருக்கிறார். இது வந்து நான் சொல்கிறது வந்து உண்மை.
நீங்கள் எப்படி அதை நினச்சிக்கொள்கிறீங்களோ தெரியல. அப்படி அவ்வளோ தூரம் என்னோட மன ரீதியால் பயந்து போயிட்டேன். அப்புறம் அப்படியே வந்து கொண்டு போய் உயரத்தான் கடலில் விட்டுட்டு நான் இந்த வெள்ளைக்கரையில் பார்த்தா கரையில் வந்து போட் டக்குனு கவுண்டிடும். அப்போ உயரத்தான் நாங்கள் வந்து கடலில் விட்டுட்டு இன்ஜினை வந்து செய்து போட்டு தான் திருப்பவும் வந்து அவங்களுக்கு அதை சரி பண்ணி அதிலேயே வச்சு செஞ்சு கொடுத்துட்டு தான் வீட்டை வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோனையும் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து ஃபோனை வந்து எல்லாம் பழுதாப்பி ஃபோன் ஆஃப் ஆகிட்டுது. அப்போ வேலை செய்யலை. அப்படியே ஃபோனை கொண்டே கடையில் கொடுத்துட்டேன். கடையில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போட் மாற்றணும், ஷோட் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சரி அப்போ அந்த வகையில் அதுவும் முடிஞ்சுது. பெரிய ஒரு தத்துக்குள்ளே இருந்து நான் வந்திருக்கிறேன். உண்மையிலேயே நான் வந்து இப்போ எப்படி தான் இருந்தாலும் வீடியோவில் சிலர் சொல்லுவாங்க நீ பிள்ளையை ஆகிட்டுது 2 பிள்ளைகள் பொறுப்பாக உண்மையிலேயே வந்து நான் ஒரு பொறுப்பான ஒரு ஆளாக தான் நான் நடந்து கொள்கிறேன். சில வேலை விஷயங்களில் என்ன விஷயங்களாக இருந்தாலும் முன் வச்சிடுவேன். காலை எதுக்கண்டாலும் இறங்கிடுவேன். அது வந்து சின்ன வயசுல இருந்தே ஊறின ஒரு பழக்கம். அதே மாதிரி தான் அன்றைய தினம் வந்து நான் வந்ததுக்கு பிறகு சொல்லியிருந்தாங்க நாங்களே தொழிலுக்கு போகாமல் இருக்கிறோம். இவ்வளோ அனுபவம் கடலில் இருந்து நீ போறியோ உன்னை வார் ஏற்றி கொண்டு போனது சொல்லினு சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க. கேட்க நான் சொன்னேன் ஓகே செய்தாலும் அதை குறித்து யோசிக்கவே இல்லை. அன்று தான் அந்த அனுபவத்தை இவ்வளோ காலம் திரியிறேன். நான் கடலில் திரியிறான் இல்லாடம் திரியிறான். அன்று தான் அந்த கடலடி கல்லை ஒட்டு இடைக்கிருந்து ஒழும்பு கொண்டதை நான் அறிஞ்சு கொண்டேன். சரி அது முடிஞ்சுது. அப்படியே வந்து பார்த்தால் எனக்கு இப்போ ஒரு 7-8 நாளாக இன்றைக்கு 10-11 நாள்னு சொல்லலாம் தொடர்ந்து நெஞ்சு வருத்தம் நெஞ்சு குத்துன்னு சொன்னால் நெஞ்சு சுழன்று இழுத்து குத்து வேதனையும் நோவும் சரியான வேதனையாக இருந்துச்சு. அப்போ யாருக்கிட்ட பேர் நான் வந்து இதை சர்மிக்கிட்ட சொன்ன பிரபு அதை கவலைன்னு சொன்ன பிரபு வேலையிலேயே நான் தான் ஏதாவது செய்ய வேணும்னு கூட கடையில் இருக்கிற வேலையில் ஒவ்வொன்றையுமே தான் நான் பார்க்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையுமே அதை வந்து தொடர்ச்சியாக செய்து வரேன். நான் வந்தால் ஒரு வீடியோ செய்ய வேணுமெண்டு அப்படியே வேலைன்னு ஏன்னா என்னுடைய பல்லு உங்களுக்கு தெரியும் பல்லு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நான் அந்த பல்லு கொதியில்லாத நேரம் போகலை. அப்போ நான் கடையில் நிற்கும் பொழுது தான் அம்மா கதைச்சிருந்தவா கதைக்கான் பல்ல கொண்டு இந்த பல்லெல்லாம் ஓகேயா இருக்குது. அதே மாதிரி இப்போ நெஞ்சு குத்து எனக்கு சுற்றியான வேதனை அதிகமாக கொடுத்தபடியால் தான் நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். டாக்டர்கிட்ட போய் அவர் சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன வேலை செய்கிறது அப்படி இப்படின்றது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு மருந்து வந்துட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் தந்தார். எழுதி தந்தார். நீங்கள் வந்து பிளட் செக் பண்ணி பார்க்க வேணும். முதலாவது செக் பண்ணி போட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வர சொல்லி தங்கள்கிட்ட செக் பண்ணலாமாண்டு நான் கொண்டு போய் இன்னும் செக் பண்ணலை. நான் இங்கே வேறு 9 மணி 9 சாப்பிட முக்கியமாக ஒரு விஷயம் பிளட் செக் பண்ண போகணும்னு சொன்னார். இதுக்குள்ள குத்தி போட்டு ரத்தத்தை எடுப்பேன் நினைக்க எனக்கு பயம். அதுக்கு ஒரு விஷயத்துக்கு பயம் அதை நினைக்கே நிலைய சுற்றுது. ஏன்னா அவருக்கு மந்திய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட் செக் பண்ண போகிறோன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க இப்படி இல்லை கயிறெல்லாம் கட்டியாச்சு வயரெல்லாம் கட்டியாச்சு வயர் கட்டி போட்டு அவள் ஊசியை கொண்டுறவே எனக்கு 3 பேருக்கு அவளுக்கு ஏன் தம்பி பயப்படுறேன் அதோ இதோ கையை நோமலா விட நானும் தான் நின்றேன். தம்பி நீ பயப்படுற அவள் அடக்கண்டது மாதிரி போய் வடையும் இதை சொல்றீங்களா? அப்ப மோனிகா கை உடைஞ்சிருக்க ஒவ்வொரு நாளும் வந்து ரத்தம் குத்தி அடிப்பேன். நான் அதை ஒலிம்பி ஓடி இருப்பேன் அங்கிருந்து கொண்டு போயிட்டு புறவு வடையும் இதுவும் சாப்பிட்டு வந்துட்டு நான் அவங்கள போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பல்லு பிடுங்க போகிறோன்றக்கும் பிரேப்பூசி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்க விடுவாங்க தானே மந்திய ஹாஸ்பிட்டலில் தானே கொஞ்சம் நேரம் இருக்க விட்டுட்டு கூப்பிட்டாங்க வர சொல்லி பல்லு பிரச்சிட்டு ஒன்று கேட்டாங்க. நான் இன்னும் பிரச்சனை கடிச்சு பேர் நம்பின்றேன் பல்ல கடிக்க நோயில்ன்றேன் அதான் பிரப்பி நீ பயப்படுற அவளோட கண்டேன். நான் சொன்னேன் எனக்கு என்ன பிரக்கலேண்டு. அப்போ நீ போயிட்டு நாளைக்கு வா பிரச்சனை இல்லை நீ பயப்படுற அவளோடக்குன்னு சொல்லி பல்லு பிடுங்குறோடனே நான் பல்லு பிறச்சோடனே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதுக்கு ரோட் கிளீனர் தான் நான் வந்து செய்திருக்கிறேன். ரோட் கிளீனர் அதை நான் உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். இந்த பல்லை வந்து வெட்டி செய்கிறது அதைத்தான் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து சில ஊசியல் போடுறது கத்தியல் கீறுப்படுறது அதுகள் எல்லாமே வந்து தெரியாமல் ஒரு ரத்த காயத்தாக இருக்கும்னால கண்டாலே எனக்கு கை கால் நடங்கி வீர்க்கிற மாதிரி அப்படி ஒரு இது வேறு வேண்டாம் அப்படின்றது நான் பார்த்ததுமே இல்லை. பயம் எனக்கு அந்த வகையில். இதனடியால் ஒரு வேலையுமே செய்கிறது வந்து இதுதான். இப்போ டாக்டர் சொன்னது வந்து வீட்டிலேயே நின்று கொஞ்சம் வீட்டில் நின்று ஓய்வெடுங்க தம்பி ஓய்வெடுத்து வீட்டில் ரிலாக்ஸாக உங்களோட வேலையில்ட்டு பார்க்காமல் நெஞ்சு வருத்தம்னு சொன்னால் அது கொள்ளாதது உண்டு. நீங்கள் பிளட்டை செக் பண்ண அப்புறம் அடுத்த கட்டம் முடிவெடுக்கலாம். எங்கள் இதயத்தில் வந்து நிறைய நரம்புகள் சம்மந்தப்பட்டது இருக்குது. அதில் வந்து பிளட் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த ரிப்போர்ட் நியூஸம் அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து முந்தின நாளில் இருந்து நான் கடைக்கு போகல ஃபுல்லாக வீட்டை தான் நிற்கிறேன்.
அதுதான் வீட்டை இருந்தேன் நான் வந்து உண்மையிலேயே யோசித்து கொண்டிருந்தது. நான் தனிமையில் இருக்கிறேன், இருந்து நான் ஒரு ஜடமாக இருக்கிறேன் என்றது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இவ்வளவு தூரமும் கடையில் இருந்து ஃபுல்லாக வேலை செய்வேன். வேலை செஞ்சாலும் அதுக்குள்ளே 2 வீடியோ கவர் பண்ணணுன்ற ஒன்று சர்மையாக்கள்கிட்ட செய்துவேன். இல்லைன்னா நான் அதை செய்யணும்னு நினைப்பேன். நான் ரெண்டே தினம் இந்த கையில் ஃபோன் இல்லை, ஃபோனை வந்து கடையில் கொடுத்தேன்னா அதே மாதிரி வீட்டில் இருக்கிறேன். ஒரு வேலைக்கு அடித்தாலும் வேலையை போய் ஒரு இன்ஜினை கூடி போய் தூக்கி எடுக்கலாமண்டா கூடி வேதனையாக கிடக்கு, போய் செய்யலை. அது ஒரு தருணமாக கிடக்கு. ஏன்டா எனக்கு நெஞ்சிடும் அந்த ஒரு இதுக்குள்ளெல்லாம் பிடிச்சி கொழுவுது இதுக்குள்ளெல்லாம். இப்போ அதுலேயே செய்ய முடியாது. அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுத்து கொண்டு வந்து மருந்து போட்டு கொண்டு தான் இருக்கிறேன். நேற்று நம்ம தம்பியாக்கள் என்னோட அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மருந்து போட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் வந்து ஒரு நோ இதாக ஆகையில் என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். இதுக்குள்ளே மோனிகா வந்து உண்மையாக நான் ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சா மோனிகாக்கு இப்போ வந்து கொலசி இதால் நிறைய விஷயங்களை வந்து பாடமாக்கணும் என்று சொல்ல இன்னும் வந்து அப்பா இதை கேளுங்கோ, நான் என்ன கேளுங்கோ, நான் இதை சரியாகணும். உண்மையாக எனக்கு அதில் விளங்காட்டிலும் உண்மையாக சொல்கிறேன், நீ கேள், நான் சொல்கிறேன் போட்டு ஒவ்வொன்றையுமே சொல்லி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சொன்னால் மோனிகா விடிய 5 மணிக்கு கொழும்பு சொல்லி போட்டு நான் நல்ல நிற்கிறேன். அப்போ மோனிகா இந்த சின்ன ஃபோனை எடுத்து 5 மணிக்கு அலாம் வச்சுட்டு, அப்போ அலாம் வச்சுட்டு அது நிற்கிறேன். அலாம் அடிக்க நான் ஒழிப்பிட்டு மோனிகா விட மோனிகா இன்னும் ஒழிப்பிடுறேன். அப்போ ஒழும்புங்குவோம் என்னன்னு கேட்டேன், நீங்கள் கேளுங்குவோம். என்னடி என்ன கேட்குறேன், சரி ஒழும்பு கேட்குறேன், நானும் கேட்குறேன். என்னென்ன கேள்விகள் கம்சியாது என்னது சுற்றாடல் சம்பந்தப்பட்டது, நானும் கேட்கறது விவசாயம் சம்பந்தப்பட்டது, இந்த என்னது நீட் பிசாசு மற்றது இந்த நானே மறந்துட்டேன். நான் தான் ஃபுல்லாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் பக்கத்துல இருந்து மோனிகாவுக்கு ஏதோ ஒப்படை செய்யணும் அதை எழுதி கொண்டிருந்தேன் நான். இதில் விடிய காலையில் நேற்று இரவும் கேட்டாரு, இது காலையில். அப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன செய்யறது என்றால் அன்றைக்கு சொல்லி அழுகுறா மோனிகா, சொல்லி அழுகுறா. எனக்கு வந்து வீட்டில் சொல்லித்தரக்கும் யாருமே இல்லை, நீங்களும் படிக்கலை அம்மாவும் படிக்கலை, என்ன கேட்குறக்கும் ஒரு சொல்லித்தரக்கும் ஒரு தரம் இல்லையன்ட்டு. அப்போ கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் நான் அதை ஏதோ வகையில் சொல்லி கொடுத்து கேட்டு அதை செய்வோம் என்றதை நான் ஒலிம்பி அப்படி இருந்து 5 மணிக்கு மோனிகா பக்கத்தில் இரு, நான் கேட்குறேன்டி போட்டு என்ன 3 ஒரு கேள்விக்கு 3 விட 2 பிள்ளையாக இருக்கும், 1 சரியாக இருக்கும். அந்த சரியானதை நான் பாடமாக்கணுன்றதுக்காக 51 கேள்வி டீச்சர் கொடுத்துருக்குறாவாம், பாடமாக்க வேணுமென்று சொல்லி அவ்வளோத்தையும் பாடமாக்கணுமென்று இரவு பகலத்தையேண்டா எங்களோட முயற்சி நான் கொடுக்கணும். இப்போ உண்மையாகவே என்ன சொல்கிறேன், எனக்கு நித்திர தூக்கம் இதாக இருந்துச்சு. விடிய பிறந்தான் சொல்ல அதை விட ஒரு 9-8 நாள் நித்திரை ஒழுங்காக நித்திரையே இல்லை. நேற்று முன்னாள் மருந்துகள் போட்டு கொண்டேன், நித்திரை ஆகி கொண்டிருக்க இருந்துச்சு. ஒலிம்பி பக்கத்தில் இருந்தேன். அப்போ சர்மியம் மோனிகா ஒழிப்பினா சர்மியம் வந்து இந்த வழியில் கொடுக்குற ஓடர்கள் கொஞ்சம் இப்போ 2-3 பேர் கொடுத்துருக்கணும். அப்போ அதுகளை நின்று புள்ளியலை மேத்தி இறக்குறது, சமையல் செய்கிறது. அப்போ நான் குழப்பாத அம்மாவை நான் சொல்லித்தரேன்னு சொல்லி போட்டு இருந்தேன். நான் இப்போ சர்மி பக்கத்தில் நிற்கிறேன். நான் அங்கே ஆளை இருந்து மோனிக்காவுக்கு சொல்லி கொடுத்து போட்டு இப்போ கூட்டி கொண்டு போய் ஆளை கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் வந்து பிடி நடக்குதுன்னு அவைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிளாஸும் நடக்கிறது. அதே டைம் செயற்பெற்று மகிழ்ப்போம்ன்றது வந்து ஒரு என்னது அவை போட்டி கொண்டு போயினேன். ஒவ்வொரு ஸ்கூலாலேயும் கொண்டு போயினா அதுக்கு பழக்கிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, இதெல்லாம் 1 மணி தியாலம் நடக்கும் அந்த படிப்போடு சேர்ந்து. ஓகே, அப்போ அந்த வழியால் நாளை கொண்டு விட்டுட்டு இப்போ இந்த ஒரு 11:30க்கு கிளாஸ் முடியும், ஏற்றி கொண்டு வந்து வீட்டை விடுறது. இன்றைக்கு ஃபுல்லாக இப்போ 4-5 நாளாக நான் வீட்டை தான் நிற்கிறேன். காரணம் என்றது அதான் எனக்கு பெரிய கவலை. உழைக்க வேணும்னு இருக்கு. நான் எனக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா அன்றைய தினம் பார்த்தா வாகனத்துக்கு பெரிய ஒரு பிழையாயிட்டுது. பிறகு பார்த்தால் இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ நடக்கிறது ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு ஒரு காரணம் எல்லாம் உண்டடியாக வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறது. இப்போ பெரிய ஒழும்பையாக கஷ்டமாக இருக்குமே, ஒழும்புறே கஷ்டமாக இருக்குது. ஃபோன் உண்டுன்னு சொன்னால் அப்படியே ஃபோன் அதுக்குள்ளே போயிட்டுது. நிறைய பிரச்சனை. இப்போ இதை நான் சொல்கிறேன் காரணம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வாழ்க்கையில் நடக்கிறேங்கிட்ட ஃபுல்லாக வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் இப்படி நடக்கிற ஒவ்வொன்றையும் தான் நான் உங்களுக்கு ஒரு காணொலியாக நான் போட்டுருக்கேன். என்று சொன்னால் இது மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே இருந்தும் ஏதோ திமறி வரக்கூடிய. இப்போ சாமி சொன்ன வசனம், சரி நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எனக்கு எதுவும் நல்ல மாதிரி ஓடர்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ஏதாச்சும் பார்ப்போம், ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஏதாச்சும் கொண்டு போய் என்ன செய்ய ஒரு வருத்தம் வந்தால் ஏதாச்சும் செய்யத்தானே வேணும். அந்த வகையில் ஏதோ சப்போர்ட் பண்ணி ஏதாவது செய்வோம்ன்றது மாதிரியே முந்தைய காலம் நான் இந்த பழைய வாழ்க்கையை நான் ஒருபோதுமே மறக்க மாட்டேன். கல்யாணம் கட்டி இருந்த பொழுதும் சர்மி வந்து இதைத்தான் முதல்ல பிடிச்சும் செய்தது, அட்டவடைகள் செய்து கடைக்கு கொடுக்குறது அப்படியானதோட வந்து செய்து கொண்டிருந்தது. இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை.
மறுபடியுமாக இப்படி ஒரு இதுக்குள்ளே வந்திருக்குது. வெளியில் பார்க்குறவங்க வந்து வித்தியாசமான முறையில் நினைக்கலாம். ஆனால் உடல் ரீதியாகவும் எங்களோட மனசால் இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்றது வந்து எனக்கும் அந்த கடவுள் ஒருத்தருக்கும் மட்டும் தெரியும். இதை வந்து நான் வழியில் உங்களுக்கு காணொலியாக காட்டுறேன். ஒவ்வொன்றையுமே இதை நீங்கள் நம்புகிற நீங்கள் சரியான முறையில் புரிந்துணர்வாக இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி என்றதை தெளிவான முறையில் நம்பிக்கொள்ளுவீங்கள் என்றதை நான் நினைக்கிறேன். சரி, இப்போ தான் நான் அதாச்சும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் மோனிக்காவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் மணி வருது. மோனிக்காவை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். நான் வந்துட்டு இப்போ கடற்கரைக்கு போகிறேன்றக்கா போய் மீன் வாங்கொண்டு வர்றதுக்காக மீன் வாங்கொண்டு வந்து சரமிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கு மதியம் என்ன மாதிரி சாப்பாடுன்றதை பார்த்துட்டு வீடியோவை முடித்து கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து அக்கினி வந்து கால் பண்ணியிருந்தவன் வீட்டை வந்து வேலைக்கு ஆக்கள் வந்துட்டாங்களான்னு சொல்லி, அதாவது வந்து இந்த பாருங்கோ இதுதான் அந்த 2 பெட்டியும். இந்த பெட்டியை நான் கொண்டு போய் கொடுக்க போகணும். இதுக்குள்ள என்ன இருக்குன்றே தெரியலை எனக்கு. இது என்ன சாமானம் இருக்கும் அதை குடைச்சி பார்த்துட்டு ஒன்று ஒரு பார்த்துட்டு கொண்டு என்ன இருக்குன்னு. கூலன் வீட்டுக்கு போட்டுருது. ஓகே, பார்த்துருப்பீங்க. இதைத்தான் இப்போ கொண்டு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு வந்து தான் மீன் வாங்க போகணும். மீன் வாங்க போகிறேன். எங்கே போகிறீங்க மீன் வாங்க? கடற்கரைக்கு வேணுந்தா ஒரு பொடி பிடிக்கலாமே இல்லை. ஓய்வெடுக்கு 2 நாள் வீட்டை இருந்து ஏதோ மீனைத்தான் மீன் வகை சாப்பிடுங்கன்னு சொல்லி கராச்சி அளவில் விட்டு மீன் வகையில் சாப்பிடுங்கன்னு சொல்லி கூடுதலாக பார்த்தும் இருக்கிறேன் வீடியோவில்லையும். எனக்கு எல்லாத்துக்குமே மீன் நல்லது. இந்த கோழியல் இறைச்சியல் அதோட நான் இறைச்சி வகை சாப்பிட்றதும் குறைவு, கடை சாப்பாடும் சாப்பிட்றது குறைவு. அப்படியால மீன் சாப்பிடலாம். மீன்னா எனக்கு பிடிக்கும். அப்போ மீன் கடை சாப்பாடு விரும்பாத அப்பாவுக்கே இப்படியேண்டா, அப்போ நாங்கள் கடை சாப்பாடு விரும்புகிற உங்களுக்கு அடிதான் போலும். சரி, அப்போ இதை கொண்டு நான் எங்களோட தம்பி கிட்ட கொடுத்துட்டு நான் வேலை காக்கள் வந்து நிற்கிறேன்னு சொல்லி வர சொன்னவன். அப்போ இதை கொண்டு நான் கொடுத்துட்டு உடனடியாக போயிட்டு வாரேன். ஓகே, சரி. இப்போ நான் போய் விடியவும் கரவலை மீன் வாங்கி கொண்டு வந்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் கரவலை மீன் இப்போ பருத்துல சந்தைக்கு தான் சர்மி போய் வாங்குறது. இப்போ சர்மி போய் டவுனுக்கு வாங்குறதுக்கு நான் போய் கடற்கரையில் வாங்கினதுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மீன் சந்தைக்கு இது வந்து கரவலை மீன். கரவலை சொன்னால் உயிரோட இருக்கு. பார்க்க புரட்சி போய் இருக்குது. ஐஸ் இல்லை, தொட்டு பாருங்க, ஐஸ் இல்லையா? ஐஸ் இல்லை. சரியா, இது எவ்வளோ டவுனுக்கு வாங்குறேன்டா? எப்படி ஒரு 600 நான் வாங்கினது 200 சரியோ, 200 கரவலை மீன் படுகுதாப்பா. இப்போ கரவலை வளைக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து எனக்கு பத்தியத்துக்கு வாங்கினேன். வந்தோடனே என்ன சொன்னேன்? கூட்டு குழம்பு கூட்டு குழம்பு வைக்க சொல்லி, அதாச்சும் கூட்டு குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னேன். இதில் வந்து எல்லா வகையான மீனும் கிடக்குது. 2 நண்டு கிடக்கு, 2 நண்டு கிடக்கு, 2 கனவா கிடக்கு, திரளி கிடக்குது, கேரல் கிடக்கு, நெத்தளி கிடக்குது, கிழக்கன் கிடக்கு, எல்லா மீன் வகையும் கிடக்குது. கனவாயும் கிடக்கும். கனவை அப்போ இதை எவ்வளோ வாங்க? இது ஒரு 700 நான் 400 வாங்கினேன். சரியோ, எனக்கு நண்டை தூக்கி பார்க்க தெரியுமா? வெயிட் சதை இருக்கு எனக்கு நண்டு. அப்போ இது வந்து நான் 400 வாங்கினேன். அதே மாதிரி இங்கே பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இஞ்சால பாருங்க, இந்த மீனை பாருங்க. இது வந்து கீரை மீனா? இது வந்து கீரை மீன். இது எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? 1 கிலோ 1000 ரூபா போகுதுட்டா. இது எவ்வளோ? 1 கிலோ கூட கிடக்கு. எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? நான் நினைக்கிறேன் 200 ரூபா கூட. இது என்னோட காசே வாங்கியல. காரணம்னு சொன்னால் போட்டில் அவங்க போட் வந்த அப்புறம் என்ன கூப்பிட்டு தந்தவங்க. ஆனால் நான் காய்க்கிற 250 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த மீன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படித்தான் எங்களுக்கு கொஞ்ச நாளாக மீன் குடம் தார. இந்த மீன் எவ்வளோ? நான் கிடக்கிறேன் இப்போ அப்படி தானே. இந்த மீன் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? இது ஆமாம், எனக்கு கிலோ 2000 போகுது தெரியுமா? 2000 1500 போகுது. இது அப்படி 1.5 கிலோ கிட்ட நிற்குமே. 1.5 கிலோ 1.25 2 கிலோ கிட்ட வரும். இதுவும் ஃப்ரீயா தான். சும்மா அந்த பிள்ளையா நினைச்சுதாதீங்க, சும்மாதாரன்னு சொல்லி. உண்மையில நாங்க அந்த இன்ஜின் வேலை செய்யறவங்க தொழிலுக்கு போனா சந்தோஷமா எங்களுக்கு கொஞ்சம் மீன் தார. அப்பா கடையில 2 கூட கொண்டு வந்து தந்துட்டு போவீங்க. கறிவாடு போட்காரன் நேற்று இன்ஜின் நான் கடையில இருந்து எனக்கு பிடிச்ச மீன் இதுதான். என்ன இது? மீன். இந்த இன்ஜின் கார் என்ன செஞ்சவங்கன்னு சொன்னா, நேற்று இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி உடனே போயிருந்தான். உடனே போனா அவங்க வந்து துறப்பு போடாம ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டென்ஷன் அதெல்லாம் 2 காலமா போக கூப்பிட்டு இந்த மீன் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் தந்தவங்க.
ஃப்ரீ என்று சொன்னால் இதுக்கு மேல அதிகமா நான் வேலையில செஞ்சு கொடுப்பேன். கூலி காசை வாங்காதீங்க. கூலி காசு கூலி காசுல இப்ப நார்மலா கூட விலைக்குற நாங்க அதை குறைச்சு சாமான் அப்படி பெரிய அளவா நான் வாங்குறேன். அதான் இந்த சன்மானம் கண்டதை நான் வந்து சொல்றேன். அப்ப இது என்ன மாதிரி கூட்டுக்குள்ள அந்த ஆள் அவர் போய்க்கல அவர் கொஞ்சம் வேலை கொண்டு போய்க்கல எங்களுக்கு அந்த மெனமா பெரிய வீணா கொண்டு தெரியும். சும்மா இவ்வளோத்தையும் சாப்பிடாதீங்கோ சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இல்ல மீன் சாப்பிடலாமா? மீன்ல இது இருக்குதா புரோட்டீன் இல்ல புரோட்டீன் 2 பவுண்டு தான் கேட்டுதான் நான் வந்து புரோட்டீன் உண்டு எனக்கு தெரியாது. கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க மீன் வழியா சாப்பிடலாம். சின்ன மீன் நெத்தடி கேரல் அப்படியானதுலாம் சத்து கூட இருக்குமா? அதே மாதிரி இங்க இந்த கரவடை மீனை பாருவோம் பட் 500 ரூபாய் கூட கிடக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பெரிய மீன் எல்லாம் இன்றைக்கு எடுக்க மாட்டேன். வெட்டி போட்டு நீட்டா கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைப்பேன். ஃப்ரிட்ஜுக்கு வைப்பேன். எனக்கு ஈஸி தானே சமைக்கிறதுக்கு. அப்படி 2 காய்க்கும் போது அப்படி காய்ச்சி நான் என்ன சொல்றது வாழ்க்கைன்றது இப்படித்தானே. எல்லாமே நாளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எடுக்க வெள்ளிக்கிழமை கிட்ட வந்தா ஓகே. அப்ப மீன் கொண்டு மறுபடியும் அம்மா கொண்டு கொடுக்க போறேன். முரல் சீலான்றது நண்டு கொடுக்க கூடா. நண்டு கொடுக்கல கீரை மீன் நம்ம கேட்டவா எனக்கு தான் நண்டா அப்பா. அப்ப ஓகே மக்களே, நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போறேன். இன்றைய தருணமே உண்மையிலேயே கவலை தான். இது எல்லாத்தையும் காட்டணும் உங்களுக்கு இப்படி எண்ணி போட்டு காட்டிட்டு நீ என்ன செய்ய போறேன்? நான் என்ன செய்ய போறேன்? இப்ப அம்மாவோட போறேன். 2ஆம் வட்டி தந்து என்ன செய்ய போறேன்? இல்ல நைட் என்ன செஞ்சேன்? இன்றைக்கு என்ன செய்ய போறேன்? இதான் நடக்க போகுது. உண்மையான நெஞ்சு நோது சரியான ஒரு நெஞ்சு அதே ஓய்வுதான் இன்றைக்கு உண்மையாதான் எல்லாம் இருந்தும் ஒரு ஏதாச்சும் கூப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஒரு ஜடமாக இருக்கிறதான் கவலை. போன் இல்லாமல் இருந்தோடய வீடியோ எடுக்கல, வேலையிலிருந்தும் போய் செய்ய முடியல, வீட்டுல சார்மிக்கு துணையாக இருக்குது. கழுவி சமைச்சு நான் தீயும் விடுவேன். நீங்க சமைச்சாது கறி மாதிரி வராது. சொன்னவர் அப்பா மோனிகா அப்பா கேள்விய கேளு கூட கேள்வி என்ன சொல்றது இதுதான் இப்படித்தானே. ஆனா அது ஒரு சந்தோஷமா இருந்தது. காணும் இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி பிள்ளையோட மினக்கட்டது குறைவுன்னு சொல்லல. மோனிகாவை காம்சியோட சாமி கஷ்டப்பட்டு அதே மாதிரி மோனிகாவையும் ஒரு நினைவு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியோட இருக்கிறேன். நான் வந்து மோனிகாவோட வந்து பெரிய ஒரு கனவோடு இருக்கிறேன். அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண வேணும். என்னால இயன்றளவு ஃபுல்லா நான் எல்லாத்தையும் செய்யறேன். அப்ப நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறேன்டா, அவள் இரவு படிக்கிறவா இல்ல அப்பேக உங்களையும் பக்கத்து அவள் படிக்க கேள்வி மண்டியத கூட்டணும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். எங்கட கதை மோனிகா வச்சிருக்கேன். கோடி கோடி கனவுகள் கண்டேன் கூடி வந்ததென்ன, காலம் நேரம் வாழ்த்தும் போது இனிமேல் கவலை என்ன, நடக்கிறது இனிக்கிறது. இந்த படம் நான் பார்த்தேன். நல்ல படம் குளிர்கிறது. நானும் அப்பா பாத்துறாங்க. இந்த படம் என்னதான் குங்குமம் போட்டுக்கார நல்ல நல்ல படம். அந்த பிள்ளைக்காகவே அப்பா பாடுற பிள்ளைகளுக்காகவே இதான் உண்மை. சந்தோஷப்பட்டிருப்பா அப்பா என்னோட உண்மையில அப்பா என்ன கேட்டு கேட்கிறேன் அதை சொல்லி அம்மா திருச்சி அழுப்ப கூடாது இல்லம்மா வாசிக்கிறாங்க சத்தமா வாசி அம்மாவோட பட்டு சொல்லி சரி மக்களை எப்படிதான் போகுது. நான் இந்தியான் சூழ்நிலை எப்படித்தான். ஓகே வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். முதல் துவக்கம் கவலையா இருந்தாலும் முடிவு எங்கேயும் சம்பூர்ணமாக இருக்கும் என்றது மாதிரி சந்தோஷமா இருக்கிறோம்.
ஓகே இது வந்து நிலையாக இருக்க வேணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணி ஆனா உண்மையில அந்த உடம்பு ஓய்வு எடுக்கிறதும் சந்தோஷமா கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது இல்ல பில்லாம் கொடுத்துட்டு வந்த அப்புறம் அடுத்த ஹாப்பி தெரியும் சரி ஆனா கால் பண்ணினாங்கடா புதுசா மடிக்கிறாங்கடா போயிட்டு கடைக்குள்ள ஐந்து வாங்கி வச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லி வெளியில வேலையை விட விருப்பம் இல்லையா இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஓகே வீடியோ முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி